பிரைஸ்தலால் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருகுவதாக. நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயை பாராட்டினார் அல்லவா? அவரை துதிக்கலாமா? துதிக்கு பாத்திரர், துதிக்கு பாத்திரர், மகிமை உமக்கே. எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை ஆராதிக்கின்றோம். துதிக்கு பாத்திரர், மகிமை உமக்கே. எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை ஆராதிக்கின்றோம். நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. ஒரு வேத பகுதி வாசிக்கலாமா? ஏசாயா 29வது அதிகாரம் 14வது வசனம். ஆதலால் இதோ நான் அற்புதமும் ஆச்சரியமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன். அவர்களுடைய ஞானிகளின் ஞானம் வெட்கி அவர்களுடைய விவேகளின் விவேகம் மறைந்து போகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இங்கே கர்த்தராகிய ஆண்டவர் எசேயா தீர்க்கதரிசியை கொண்டு சொல்கிறார், இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயம் செய்வேன். யார் யாரெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில இந்தந்த காரியத்துலலாம் ஒரு அற்புதம், ஒரு அதிசயம் நடந்தாதான் இதுலேருந்து இந்த காரியம் நடக்கும். ஏன் பலத்தால, ஏன் ஞானத்தால, ஏன் பொருளால இதெல்லாம் செய்யவே முடியாது. கடவுள் ஒரு அதிசயம் செஞ்சாதான் இந்த காரியம் நடக்கணும். யார் யாரெல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்க? கர்த்தர் இன்று உங்களை பார்த்து தான் சொல்கிறார், இன்று ஒரு அதிசயம் செய்வேன் என்று சொல்கிறார். நீங்கள் எதில் அதிசயம் நடக்கணும்னு காத்துட்டு இருக்கீங்களோ, கர்த்தர் சொல்கிறார், நான் ஒரு அதிசயம் செய்வேன். நம்பினீங்கன்னா இந்த காரியத்தை சுதந்திரித்துக்கொள்ளும். எந்தெந்த காரியத்தில் அதிசயம் நடக்கணும், நடந்தாதான் இதுலேருந்து நான் வெளியே வர முடியும் அப்படின்னு காத்துட்டு இருக்கீங்களோ, கர்த்தர் சொல்கிறார், நான் இந்த காரியத்தில் ஒரு அதிசயம் செய்வேன் என்று சொல்கிறார். விசுவாசி, உங்களுக்காக சுதந்திரமாக எடுத்துக்கொள்ளுங்கள். அப்பா எனக்கு செய்யுங்க அப்படின்னு கேளுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அதிசயத்தை என்று நிச்சயம் நடப்பிப்பா. ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிற அன்பின் தகப்பனே, நாளை கூட எங்களுக்கு ஈவாய் தந்தீங்களேப்பா கூட கொடி நன்றி தகப்பனே. நாளின் காலை முதல் இம்மட்டுமா உம்முடைய கிருபை, உம்முடைய தயவுள்ள கரம் எங்களோடு கூட இருந்ததேப்பா. நன்றி நன்றி நன்றிப்பா. இப்பொழுது அடியாளோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளையிலும் உடைய கருத்திலே தெரிகிறோமப்பா. அப்பா யார் யாரெல்லாம் அப்பா இது எனக்கு முன்பாக இந்த பெரிய காரியம் இருக்கு, இது என்னுடைய பலத்தாலும் என்னுடைய ஞானத்தாலும் என்னுடைய பொருளாலும் இது செய்யவே முடியாதப்பா, நீங்க ஒரு அதிசயம் செய்தால் மட்டுமே இந்த காரியம் நடக்கும் என்று அவளோடு நோக்கி காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நீ சொன்னபடியே அதிசயத்தை செய்தருள்வீராக. இன்றைக்கே செய்தருள்வீராக கர்த்தாவே. உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய மகிமையை விளங்க பண்ணுவீராக. நீ சர்வ வல்லமையுள்ள தேவன் விளங்க பண்ணுவீராக. உம்முடைய கரத்தை தாழ்த்தி தருகிறோம். இதற்குள்ளே மூடி மறைச்சிக்கோங்க. சகல துதியும் கனமும் வல்லமையும் பலனும் ஞானமும் எங்கள் தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் நல்ல தந்தையே, ஆமென் ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.